வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கனகாம்பரங்கள்லேயே ஒரு அழகு கலர் அப்படின்னா இந்த மஞ்சள் கனகாம்பரம் சொல்லலாம். இது நான் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். கனகாம்பரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு செமிஷேட் இருக்கிற பிளேஸாக இருந்ததுன்னா நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக பூ வைக்கும். இது ஒரு டல்லாக இருந்த பிளான்ட்டு, நம்மக்கிட்ட வந்ததில் கொஞ்சம் டல்லாக இருந்தது. அதை ஒரு பேக்கில் இறக்கி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த க்ரீன் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் டல்லாக வர்றதெல்லாம் நம்மளோட மண்கலவை போட்டு நான் இந்த மாதிரி பேக்கில் வச்சு விட்டுருவேன். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துடும். அது வளர்ந்த உடனே கொஞ்சம் உடஞ்சி போய் வந்திருந்தது. வளர்ந்த உடனே எவ்வளோ அடுக்கடுக்காக பூ எடுத்துருக்குது பாருங்கள். இதெல்லாம் நமக்கு பழைய பூக்கள், பழைய வெரைட்டிஸ், நாட்டு வெரைட்டிஸு. இந்த கனகாம்பரம்லாம் நம்ம பராமரிக்கிறது ரொம்பவே எளிது. இதனுடைய பிளேஸ் மட்டும் நம்ம அதை வைக்கக்கூடிய இடத்த மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் வெயிலில், ரொம்ப அதீத வெயிலில் கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வளர்கிறது சிரமமாயிரும். அதனால் கொஞ்சம் செமிஷேடாக இருக்கிற பிளேஸாக பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வரக்கூடியது. சீசனே கிடையாது இதனோட பூக்களுக்கு. எல்லா சீசன்லேயும் பூ வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான பிளான்ட்டு. பராமரிக்கிறது ரொம்ப எளிது. இதுக்கெல்லாம் பெருசாக பூச்சி நான் பார்த்ததே இல்லைங்க. ரோஸுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பூச்சி விரட்டி அடிக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் பூச்சியே வர்றது கிடையாது. அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பப்போ அந்த பூத்து முடிச்சோடனையும் அந்த கிளைக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். அடுத்த கிளை தழைஞ்சி அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த கனகாம்பரம் வளர்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். ஃபெர்டிலைசிங் எப்படி பண்ணணும், ஏன்னா ஒரு செடி எடுத்துகிட்டா அது எந்த இடத்துல வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த பேக்கில் எப்படி வைக்கலாம், அதுக்கு ஃபெர்டிலைசிங் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே நம்ம தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபெர்டிலைசிங் பண்ணுறது நீங்கள் தரையில் வைக்கிறீங்கன்னா பெருசாக தேவையில்லை. வச்ச ஆரம்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது மண்புழு உரம், மீன் அமிலம், பஞ்சகவ்யம் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா போதும். என்ன உரம் இருக்கோ அது கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அது பாட்டுக்கு வந்துடும். இல்லை பேக்கில் தான் வைக்கிறேன், தொட்டியில் தான் வைக்கிறேன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது 10 நாள் ஒரு தடவை கொஞ்சமாவது உரம் கொடுத்து தான் ஆகணுங்க. ஏன்னா அது சத்துக்களை தேடி எடுத்துக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது. அதனால் பேக்கில், பாட்டில் வைக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உரம் ரெடி பண்ணி கொடுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக பராமரிப்பெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் வைக்கும்போது மண்கலவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப அருமையாக வரக்கூடியது. இதில் இது ஒன்று தான் ஒரு பேக்கில் வைக்க முடியுமானா அப்படியெல்லாம் இல்லை. இது ஒன்று ஓரமாக வச்சுட்டு மீதி நீங்கள் வேறு குட்டி குட்டி செடிங்க போட்டுக்கலாம். எப்பயுமே கீரை, வெந்தயக்கீரை, கொத்தமல்லி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேக் எடுத்துகிட்டு அதை முழுசாக நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ஒரு கொத்தமல்லிக்கு ஒரு கட்டு 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு எங்கள் ஊர் சைடே விற்குது. அப்போ சென்னை சைடெல்லாம் எவ்வளோ விற்கும்னு தெரியல. அதே போல் புதினாவும் அதே மாதிரி தான். ஏகப்பட்ட காசு விற்கிது. ஒரு கட்டு ஒரு சின்ன கட்டு 20 ரூபாய்க்கு இங்கேயே விற்கிது. உங்கள் ஊர் சைடு என்னன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன விலைக்கு விற்கிதுங்கிறத. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.